2 இதயங்களின் ஒரே துடிப்பு, 4 கண்களின் ஒரே பார்வை, 2 மனங்களின் ஒரே சிந்தனை, 2 குடும்பங்களின் ஒரே சங்கமம் திருமணம், 2 நெஞ்சங்களின் ஒரே நினைப்பு, 2 இதயங்களின் இனிப்பு ஒப்பந்தம். இந்த உலகத்திற்கு ஒரு புதிய உயிரை உருவாக்கி கொடுக்கின்ற நேர்மையான முயற்சி இந்த திருமணம். உண்மையான காதலுக்கு கௌரவமான முகவரி தருவது திருமணம். மனங்கள் இணைந்து விட்டால் மதங்களே தேவையில்லை என்று உலகத்திற்கு ஓங்கி உணர்த்துவது திருமணம். இந்தியா என்கின்ற அமைதி பூங்காவின் பண்பாட்டு கலாச்சார வேர் திருமணம். இந்த மன வாழ்க்கையை போற்றணுங்க. எனக்கெல்லாம் கல்யாணமான புதுசில் சரியாகவே சமைக்க தெரியாதுங்க. இப்போயும் அப்படித்தான், அது வேற விஷயம். எங்கள் மாமியார் என்கிட்ட வந்து சொன்னிச்சு, இந்த பாருமா, என் மகன் எல்லா விஷயத்துலையும் அமைதியாக இருப்பான், ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் பயங்கர கோபம் வரும். போன வாரம் சோத்துல கொஞ்சம் உப்பு குறைஞ்சிருச்சுன்னு தட்டோட தூக்கி எறிஞ்சா 4 செங்கல் பேந்து வச்சு பார்த்து கொண்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரே படபடப்பாக இருக்குது, நமக்கு சமைக்க வராது. சரி, கஷ்டப்பட்டு சோறு பொங்கி குழம்பு வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ தான் யாபகம் வருது, அவசரத்தில் அரிசி களைய மறந்து போயிட்டேன். இப்போ 5-6 கல் உள்ளே கிடக்குது. எனக்கு என்னடா செய்யன்னு குலதெய்வத்தை நேர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இவர் குழம்ப ஊற்றிட்டாரு, ஒரு பிசைஞ்சு ஒரு உருண்டை எடுத்து வாயில் போட்டார். என் கெட்ட நேரம் வாயிலேயே வரணும், கடக்குன்னு ஒரு சத்தம். கல் எடுத்து இப்படியே வச்சாரு. நான் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போனேன். அடுத்து ஒரு உருண்டை உருட்டி வாயில் வச்சாரு. கடக்குன்னு இன்னொரு சத்தம். எடுத்தாரு, கல் இல்லை, அவர் பல்லு. நான் வாச பக்கம் போயிட்டேன், இதோட நடைய கட்டிட வேண்டியதான்னு. இங்கே வாடான்னாரு. நான் அவர் தம்பியைத்தான் கூப்பிட்றாரு போலன்னு திரும்பி பார்த்தேன். ஒன்னத்தான்னாரு. நான் என்னத்தான்ட்டு போனேன். அவர் சரியான வெண்ணத்தான், இவர் சரியான தொணதான். அவர் ஒன்னத்தான்னாரு, நான் என்னத்தான்ட்டு போனேன். கையை நீட்டுனாரு, பெரம்பு வச்சு அடிக்க போறாரு என்னமோன்ட்டு நீட்டினேன். அந்த கல்லை எடுத்து பட்டும் படாம என் உள்ளங்கையில வச்சுட்டு சொன்னாரு, அடுத்த வருஷம் நாம புது வீடு கட்ட போறோம் இல்லையா, அதுக்கு அடிக்கல்லா இந்த கல்லை பயன்படுத்திக்கிடுவோம், இதை கொண்டு போய் பீரோல வையினாரு. அப்படியே அசந்து போய் நின்னேன். ஏங்க, சோறு குழஞ்சு போச்சு, அதுல 5-6 கல்லு கிடக்குதுங்கிறத கூட இவ்வளவு நாசுக்காக எடுத்து சொல்ல முடியும் என்றால் அந்த மன வாழ்க்கை சந்தோஷமானது தானே. கல்ல பீரோல வச்சுட்டாங்க, பல்ல எங்க போய் வச்சாங்கயா? பல்லு உடஞ்சு வச்சுல, அதான் எங்க சிங்கத்துக்கு தங்க பல்லு கட்டி விட்டுருக்கோம்ல. ஓ, சிங்க தங்க பல்லோட போகுது. ஆமா ஆமா, கலட்டிராதம்மா, உன்னைய பார்த்தா பயமா இருக்கு. உங்க தங்கப்பல் கட்டினது உங்க வீட்டுக்காரரா? ஆமா, அதான் கடைக்கடையா போய் இஞ்சி இருக்கா இஞ்சி, இஞ்சி இருக்கா இஞ்சிங்காரு. அன்னைக்கு ஒரு அன்னையும் பல்ல அண்ணி உடைச்சிருச்சு. பல்ல திறக்கணும், சுக்கு இருக்கா சுக்குன்னு வாய முடிக்கிட்டே கேட்டாரு. ஏமா, என் வீட்டுல அந்த பிரச்சனையே கிடையாதுமா. என் வீட்டுல அந்த பிரச்சனையே கிடையாது. உங்க வீடே கிடையாது, அது அப்பல இருந்து ஒப்பிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆமா, வீடு கிடையாது, பங்களா. உட்காருமையா, உமக்கு உட்கார்ற இடத்துல கட்டினா நவுண்டு உட்காரும். வயசு காலத்துல ஏன் போட்டு போராடிட்டு இருக்கிற? நானும் எங்க அண்ணனும் பேசிட்டு இருக்கோம், குறுக்க வந்துக்கிட்டு. நம்ம வீட்டுல பிரச்சனை கிடையாது சார். அப்படியே எதுவும் பிரச்சனை வந்தாலும் ஒரு வார்த்தை விட்டுருவா சார், என்ன மன்னிச்சிரும்பா விட்டுருவா. இந்த மாதிரி புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் அன்பு வற்றி போனவர்களால் ஏற்படுகின்ற மனமுறிவை தூற்றுகிறேன். அன்பு என்கின்ற ஆற்று நீர் ஊற்று நீராக சுரக்கின்ற மன வாழ்க்கையை போற்றுகின்றேன். சார், திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன சொன்னாங்க, அது போய். உண்மையிலேயே திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட இடத்தையே சொர்க்கமாக மாற்றி விடுகின்றன, அதுதான் சார் உண்மை. தீபாவளிக்கு புடவை எடுத்தாருன்னு ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு கூட்டு போனாரு என் வீட்டுக்காரரு. நானும் நம்பி போனேன். போன உடனே சொன்னாரு, 500 ரூபாய் 600 ரூபாய்க்கெல்லாம் புடவை எடுக்காத, நல்ல வெள்ள கூடுன புடவையா எடு, நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னாரு. சரி, நானும் ஒரு 2000 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு வந்து காமிச்சேன். இதெல்லாம் பத்துமா உனக்கு, இதெல்லாம் உன் சைஸுக்கு பத்தாதுமா, போமா போ அப்படின்னாரு. சரின்னு கொண்டு போய் வச்சுட்டு 5000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்தேன். என்னது இதுன்னாரு. இதாங்க கோலங்கள்ல எங்க அபியக்கா கட்டினதுன்னு. அபியக்கா கட்டினது அவங்களே கட்டட்டும், கெட்டாத புடவையா எடுத்துட்டு வான்னாரு. சரி, மச்சான்ட்ட துட்டு விளாடுது போல, இன்னைக்கு லம்பு அமைக்கிற வேண்டியதான்ட்டு 20 ரூபாய்க்கு டமால்னு ஒரு புடவை எடுத்துட்டு வந்து காமிச்சேன். வாங்கி பில்லை பார்த்து டும்முன்னு புடவையை கீழே விட்டுட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு என்னையும் ஒரு மனுஷனா நம்பி 1000 2000 இல்லை 20000 ரூபாய்க்கு புடவை எடுத்த பாரு, பெருமையா இருக்குமா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா 20000 ரூபாய்க்கு புடவை எடுத்த உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 200 ரூபா கூட வச்சான்ட்ட இல்லையேன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப வேதனையா இருக்குன்னாரு. நான் அதுக்காக வருத்தமா பட்டேன். கையில எம்புட்டு காசு இருக்குன்னு கூட தெரியாத ரொம்ப நல்லவருன்னு வந்தேன்ல. நானும் எங்க வீட்டுல ஜவுளி எடுக்க போனோம், எடுத்தாச்சு. வீட்டுக்காரி சொன்னா, நாங்கெல்லாம் எடுத்துட்டோம், நீர் என்ன எடுக்க போறேருன்னா. நீங்க எல்லாம் எடுத்தாச்சாமா? நாங்கெல்லாம் எடுத்துட்டோம், நீர் என்ன எடுக்க போறேருன்னா.
நான் சொன்னேன் பிச்சை எடுக்க போறேன்னு. சார் நான் பிச்சுமணி, நீ எப்பயா அவன பிச்சமணி? உங்களுக்கு அன்னைக்கு அடிக்கடி பிரச்சனை வருதுல்ல? அடிக்கடி வரும், அடிக்கிற பிரச்சனை வரும். வருதுல்ல? இனிமே உங்க 2 பேருக்கு பிரச்சனை வரும்போது அவங்க கோபத்துல ஒரு அருவாள் எடுத்து துரத்துனாங்கன்னு வைங்க. அட பாதவத்தி, நீங்க இந்த உடம்ப வச்சு கஷ்டப்பட்டு ஓட வேண்டாம். ரொம்ப எளிமையா ஈஸியா ஒரு வழி சொல்றேன். கப்புன்னு காலில் விழுந்துருங்க, எல்லாம் சரியா போயிடும். எப்ப இருந்து இப்படி என்னமோ இது வரைக்கும் காலைல உலாத மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இவ்வளவு கைத்திட்டல ஏன் தெரியுமா? நீ மட்டுமா கால்ல விடுற? அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், நம்மளும் மேடையில இருக்காப்பா. மேடையிலையா? உலகம் ஃபுல்லா இருக்கிற ஐயா. அவ்வளவு சந்தோஷமா ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டேன், ரசம் வச்சேன். இருட்டுக்குள்ள ஒன்றும் தெரியாம உப்புக்கு பதிலாக சீனியை போட்டேன். ரசம் இனிக்குது. நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் இவருக்கு தானே டெஸ்ட் வைக்கிறது. இவர் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற எலிக்கு வைப்பேன்னு வைங்களேன். அன்னைக்கு சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு சொல்றாரு, இனிக்குதுல ரசமா இது? இதெல்லாம் ஒரு ரசமா? இது அதிரசம்னாரு. வாழ்க்கை எங்க வீட்லயும் வச்சானே ரசம், நவரசம். 9 வீட்டுல பிச்சை எடுத்து ஒன்னா கலக்கி வச்சிருந்தா. வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா எடுத்துக்கிறாரு. ஆனா இப்படிப்பட்ட மனுஷனுக்கு கூட ஒரு நாள் கோவம் வந்துருச்சு. நான் சன் டிவில நியூஸ் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அக்கா என்னை அறிவாளின்னு நினைச்சிடாதீங்க. அந்த அக்கா கட்டிட்டு வர்ற புடவைக்காக பார்ப்பேன். இவர் வேகமா ரிமோட்டை பிடுங்கி கே டிவி வச்சார். நான் சன் டிவி வச்சேன். அவர் கே டிவி வச்சார். என் மக ஓடி வந்து சுட்டி டிவி வச்சா. டப்புன்னு கரண்ட் போயிருச்சு. இந்த மனுஷனுக்கு என்ன கோவமா தெரியல, பலார்னு அரைஞ்சிட்டு வேகமா போயிட்டார். ஏன்னா நான் திருப்பி அடிச்சிருவேன்னு பயந்துட்டு வேகமா போயிட்டார். போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார். ஹாய் செல்லம், சமாதானப்படுத்துறாராம். என்ன அப்படின்னு. இல்லை நைட்டுக்கு என்ன டிஃபன் வச்சிருக்கேன்னார். டிஃபனா? விஷம் வச்சிருக்கேன். நான் சொன்னார், ஓகே நீ சாப்பிட்டு தூங்க, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். அக்கா நான் வருத்தமா பட்டேன். ஒரே ஒரு சந்தேகமா கேளுங்க. அடிச்சது யாரு? உங்க வீட்டுக்காரரா? ஆமா. உங்களை? ஆமா. இந்த மனுஷனுக்கு எவ்வளவு தைரியம்! இல்ல எங்க வீட்டுல நடந்தாலும் சத்தம் வெளியே வராது சார். டிவி சவுண்ட கூட்டி வச்சிருவா. அதுல ஒரு பாட்டு வந்ததுன்னா என் உயிர் என் கையில இருக்காது. டிவி சவுண்ட்ல இந்த பாவி சவுண்ட் அமுகிட்டு போயிடுது. ஆமா, அம்மாடி ஆத்தாடி என் பொண்டாட்டி போட்டு என்ன கொல்லுறாடி. அந்த காலத்துல ஆம்பளை வந்து பொம்பளைய அடிச்சாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொம்பளை டெக்னிக் என்ன பண்ணுவோம், ஐயோ படுவா இப்ப எதுல என்ன போட்டு கொள்ளதானு வெளியே ஓடி வந்துருவா. அடியே விழாது. ஆனா இதுக்கு வக்கால தொங்க வைக்கிறேன், எது ஒரு நடையில ஒரு பொம்பளை உட்காந்துருப்பா. நீலாம் ஒரு ஆம்பளையா? உனக்கு ஒரு வேட்டி, ஒரு சட்டை, ஒரு மீசை, ஒரு வாட்சி, பொம்பளையா கை நீட்டி அடிக்கணும். இவா சண்டானா அவா போவா, அவா சண்டானா இவா வருவா. 2 பேரும் சேர்ந்து திருவுபுரம் எடுத்துருவாளுவா. ஆனா இன்னைக்கு கதவை சாத்திக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயும் பொம்பளை ஆம்பளைய தூக்கி போட்டு மிதிக்கா. யாராவது வந்து தெருல உட்காந்து அழ முடியுமா? இல்ல டீ கடையில போய் சுப்பியானே இங்க பாரு செவுட்டுல 5 விரல் பயஞ்சிருக்கோ. அவ்வளவு கொடுமைகள் இருந்தால் அந்த வாழ்க்கை முறிந்து போகும். ஆனா இதையும் மீறி ஒரு ஆம்பளையாளு பொண்டாட்டிட்டு அடி வாங்கிட்டு காலையில 3 மணிக்கு டீ கடைக்கு போனாரு. அங்க ஒரு ஆள் தலையில துண்டை போட்டு உட்காந்துருந்தாரு. என்ன நல்லா ஐடியா நைட்டுனாரு. உனக்கு எப்படியா தெரியும்னா, ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தானே தெரியும், உட்காருங்க. என்எஸ்கே அடித்து சிரிக்க வைக்கின்ற நடிகர்கள் மத்தியில் நடித்து சிரிக்க வைத்த ஒரு உன்னதமான கலைஞன் என்எஸ் கலைவாணர். அவர் கடைசி காலத்துல வாரி வாரி வழங்கிட்டு அவர் வறுமையில வாழ்னார். மதுரத்தோட உட்காந்து இந்த நாகர்கோயில் ஒழுகுனசேரி வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட முன்னாடி வேலை பார்த்த ஒரு பழைய வேலைக்காரன் மகளுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தான். ஐயா மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு. அடப்பாவி, கஷ்டப்படுற காலத்துல வந்துட்டியடா, ஒரு காலத்துல எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தேனே, இப்ப என்கிட்ட 1 பைசா கூட இல்லையடான்னு மதுரத்தை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு டீ போட்டு கொடுமான்னாங்க. மதுரம் டீ போட போனாங்க. என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாரு, ஐயா ஒரு காலத்துல நான் நல்லா ராஜா மாதிரி வாழ்ந்தேன், ஆனா இப்ப என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, உனக்கு கொடுக்கறதுக்கு இப்படி பார்த்தாரு. ஒரு வெள்ளியில செஞ்ச ஒரே ஒரு வெத்தலைப்பட்டி இருந்தது. டப்புன்னு எடுத்து அவன் கையில கொடுத்து, இதை என்னோட மொய்யா வச்சுக்கோ, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நீ கிளம்புன்னு அனுப்பிட்டாரு. அவர் போயிட்டாரு. மதுரம் டீ ஆத்திக்கிட்டே வந்தாங்க. எங்கங்க அவனை அப்படின்னாங்க. இல்லை கிளம்பிட்டான். ஐயோ அவன் கஷ்டம்னு வந்திருக்கான், மகளுக்கு கல்யாணம்னு வந்திருக்கான், நம்மக்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை, அந்த வெள்ளி வெத்தலைப்பட்டியை கொடுத்துடலான்னு நினச்சேன், அனுப்பிட்டீங்களேன்னாங்க. நான் கொடுத்துட்டேன் மதுரம்னு என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாரு. கணவன் நினைப்பதை மனைவியும் மனைவி நினைப்பதை கணவனும் எங்கே செய்து முடிக்கிறார்களோ அந்த அன்பும் அந்த சகிப்புத்தன்மையும் அந்த விட்டு கொடுத்தலும் அந்த புரிந்து கொள்ளுதலும் இருக்கின்ற இடத்தில் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுவே உலகை ஜெயிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு
ஆக என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கையிலே மதுரமாக இனித்தது அந்த மதுரம் தான் என்பது இவருடைய கருத்திலிருந்து தெரிகிறது. ஐயா, காதல் அப்படிங்கிற ஒரு சொல்லும் போதே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க. அது இருக்காது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு மலர்ந்த முகத்தோடு அந்த வார்த்தையை நீங்க கேக்குறீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. காதலை பற்றி எவ்வளவு கவிஞர்கள் ரொம்ப அழகா பாடியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா கால் இல்லாம ஓட முடியாது, காதல் இல்லாம மனிதனால வாழவே முடியாது. அருமை அருமை. அழகா கவிஞர்கள் சொன்னாங்க பாருங்க, உங்களை மாதிரியேன்னு காதல் அது ஒரு விந்தை வினைத்தொகை. மெய்யெழுத்துக்களை தடவி உயிரெழுத்துக்களை படிக்கிற ஒரு ஒப்பற்ற மொழி காதல். காதல் ஒரு பெரிய மர்மங்கள் நிறைந்த மகா சமுத்திரம். காதல சமுத்திரம்னு அவங்க சொன்னாங்க. இந்த சமுத்திரத்துல விழுந்துதானங்க கொள்ள பேர் சீரழிஞ்சு போனா. அன்னைக்கு கொள்ள பேர் சீரழிஞ்சு போனா அந்த சமுத்திரத்துல தானே சில பேர் மூழ்கி முத்தெடுத்து இருக்கிறான். அருமையா சொன்னீங்க சார். காதல் ஒரு சமுத்திரம் மாதிரின்னு சொன்ன கவிஞன் அதோட விட்டுறல, நீங்கள் எல்லாம் கடற்கரையிலேயே நின்று பார்த்தால் அது ஹார்மோன்களின் சேட்டையாகவே தெரியும். நல்ல காதல் இந்த சமூகத்துல இல்லையா? தெய்வீகமான காதல் இல்லையா? ஐயா, 19 வயது நிரம்பிய ராஜேஸ்வரிங்கிற ஒரு பெண், இந்து பெண், ஒரு முஸ்லீம் இளைஞரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜெயங்கொண்டம் அப்படிங்கிற ஊர்ல அரிமா சங்கத்தினுடைய தலைமையில. அந்த இளைஞர் பாத்தீங்கன்னா 2 கால் இல்லாத ஒரு ஊனமான இளைஞர். அந்த இளைஞர் அந்த பெண்ணிட்ட போய் கல்யாணம் பண்ண உடனே பத்திரிகையாளர்லாம் போய் ஒரு பேட்டி எடுத்தாங்க. என்னம்மா 2 கால் இல்லாத ஒரு இளைஞரை போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டே வாழ்க்கை பூரா கஷ்டப்பட போறியான்னு கேட்டாங்க. அந்த பெண் ஒரே ஒரு கவிதை மட்டும் பதிலா சொன்னுச்சு, இஷ்டப்பட்ட இருவர் சேர்ந்து கஷ்டப்படுவதே காதல்னு சொல்லிச்சுங்க. அற்புதம். கஷ்டப்பட போற சரிமா, 2 கால் இல்லையே அவருக்கு, எப்படி வாழ்க்கை நடத்த போறன்னு கேட்ட உடனே அவருக்கு வேணா 2 கால் இல்ல சார், எனக்கு 4 கை இருக்குதுன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. எப்படிமா அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு பதில் சொல்லிச்சு பாருங்க, ஒரு இடது கை, இன்னொன்று வலது கை, இன்னொன்று முகத்தில் புன்னகை, நெஞ்சில் நம்பிக்கைன்னு சொல்லிச்சுங்க. இருப்பது 4 கை, இந்த 4 கை இருந்தால் வந்து விடும் தனியாக வாழ்க்கை. ஆஹா ஆஹா. ஆனா இந்த நல்ல காதலை நான் போட்டுறேன் சார். ஆனா இதே சமூகத்துல போலி காதல்களை நிச்சயம் நம்ம தூட்டித்தான் ஆகணும். திரைப்படத்துல பாட்டுல பதிவு பண்ணா பாருங்க, எஸ்.சி. கிருஷ்ணன் ஒரு பழைய பாடகர். பிஓஐ பாய், பாய் என்ன பையன், ஜிஐஆர்எல் கேர்ள், கேர்ள் என்ன பொண்ணு, இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே. எம்ஏடி மேட், மேட்னா கிறுக்கு, ஹெச்ஏடி ஹெட், ஹெட்னா தலை, தலை கிறுக்கு புடிச்சு நீ ஏனோ திண்டாடுற. லைலா நீ அடி, மஜ்னு நான் அடி, ட்ராஜடி நமக்குள் வேணாண்டி, காதல் போதையில் பேசும் வார்த்தைகள் காற்றில் போயிடும் பறந்தோடி. ஹே பிஓஐ பாய், பாய் என்ன பையன், ஜிஆர்எல் கேர்ள், கேர்ள் என்ன பொண்ணு, இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே. அவர் பாய பத்தி பேசுறாரு, உங்களுக்கு என்ன சின்ன பையனை பத்தி வரணுமா? அதே சினிமாக்காரன் தான் இன்னொரு பாட்டையும் கொடுத்தான். பாட்டுக்கு பாட்டா, காதலனும் ஜோருல காசு இருக்கும் திமிருல பசங்களைத்தான் அலைய விடுறீங்க, 6-7 மாசமா அலைய விட்டு மோசமா அண்ணான்னு அல்வா தர்றீங்க, அதுக்கு பரிகாரமா ஆரம்பமே தாலிதான். காதல சொன்னதும் அந்த பாட்டு தான், மோசமான நிலைமையில கொண்டு தெருல விட்டுருவான்னு சொன்னதும் அந்த பாட்டு தான். காதல் எங்க வரைக்கும் வந்துட்டு தெரியுமா? 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எல்கேஜி பொண்ணிட்ட போய் ஐ லவ் யூன்னு இருக்கான். அந்த பொண்ணு சொல்லுது, இந்த விளையாட்டுலாம் ஏன்ட்ட வச்சுக்காத, நான் 1 வருஷமா யூகேஜி குமார் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வேதனைதான் கவியரசு அன்னைக்கே சொன்னா சார். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி. உமாசங்கருக்கு என்ன வழி? உண்மை தண்டிக்க என்ன வழி நான் யோசிக்கிறேன். போடுறது கண்ணாடி, என்ன அடைக்கிறது முன்னாடி, பேசுறது பின்னாடி, இந்த விளையாட்டு என்னடி? ஐயா, எல்லாம் நீங்கள் சொல்லி தந்த சொல்லடி. கரெக்டா பேசுங்க, இல்லாவிட்டால் வந்து விடும் கல்லடி. ஐயா, இந்த பாட்டுல ஒரு வரி வருங்க, ஜிஐஆர்எல் கேர்ள், கேர்ள்னா பொண்ணு, இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதேன்னு சொன்னானே, அதை நான் காதல்னு சொல்லல.
ஒரு பொண்ணை பார்த்தா வாழ்க்கைக்கான பாதை தெரியுதுன்னு சொன்னா அது காதலுங்க. அந்த காதலை தான் போட்டுரும். இதே சமூகத்துல கிருஷ்ண பகவானை காதலித்தது மீராவும் ராதையும் நம்ம பக்கத்தூர் ஆண்டாளும் மட்டும் இல்லைங்க. டில்லி சுல்தானினுடைய மகள் திருமாலையே காதலித்து திருமாலையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தவம் இருந்தாங்க. ஒரு நாள் திருவரங்கத்தில் திருமாலுடைய சிலையை பிரிந்த சோகத்தில் உயிர் துறந்தாங்க. இன்றைக்கும் திருவரங்கத்தில் துலுக்க நாச்சியாராக மக்களால் போற்றப்படுகிற கடவுளாக இருக்கிறார். அப்படின்னா காதல் தெய்வீகமானது இல்லையா சார்? அப்பேற்பட்ட தெய்வீகமான காதலை என்றைக்கும் நான் போற்றுகிறேன். போலியாக வருகிற காதலர்களையும் காதலையும் நான் தூற்றுகிறேன். உண்மையான காதலுக்கு நாம் எப்போதும் வரவேற்பு கொடுக்கணுங்க. ஏன்னா காதலை பற்றி எழுதும் போதுதான் கவிஞன் சொன்னா, அணுக்கள் தோறும் அன்பே ஊறக்கூடிய கணுக்கள் இல்லாத கவிதை காதல்னு சொன்னான். உண்மையான காதலுக்கு காளமேகம் அப்படிங்கிற ஒரு புலவர் இந்த நாட்டில் வாழ்ந்ததாக இலக்கியங்கள் சொல்லுது. ஐயா, காளமேகம்ங்கிற புலவர் பார்த்தீங்கன்னா 4 அடி வெண்பாவில் 40,000 கருத்துக்களை சொல்லி சென்றவர். உங்களுக்கு தெரியும். இந்த காளமேகம்ங்கிற புலவருக்கு திருவரங்கத்தினுடைய கோவில்ல வேலை. அவருக்கு திருவானைக்காவல் கோவிலில் வேலை பார்த்த நடன மங்கையின் மீது காதல் வந்துருது. இவர் பெருமாளுக்கு அடிமை, அந்த பொண்ணு சிவனுக்கு அடிமை. மார்கழி மாதத்தினுடைய காலை பொழுதுல பண்டங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு காதலியை பார்க்கறதுக்காக காளமேகம் போறாரு. அந்த அம்மா கதவை திறக்க மாட்டேங்குது. ஏமா கதவை திறக்க மாட்டேங்கன்னு கேட்ட உடனே அந்த அம்மா பதில் சொல்லிச்சு, நீங்கள் பெருமாளுக்கு அடிமை, நான் சிவனுக்கு அடிமை. உங்களை காதலித்தால், உங்களை கல்யாணம் செய்து கொண்டால் நான் திருவம்பாவை பாட வேண்டும். என் கொங்கை நின் நம்பரல்லால் தோல் சேரற்க என்கிற திருவம்பாவை நான் பாட முடியாது. என் தோழிகள் எல்லாம் கிண்டல் செய்வார்கள். அதனால் நாம் பிரிவதற்கு காரணம் கடவுள்தான் பதில் சொல்லிச்சு அந்த அம்மா. இவர் சொன்னாரு, ஏமா நம்ம காதலிச்சதுக்கு கூட காரணம் கடவுள் தானம்மான்னு பதில் சொன்னாரு. அப்போ சமயம் நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராதுன்னு சொன்ன உடனே பெருமாளுக்கு அடிமையாக இருந்த காளமேகம் சிவனுக்கு அடிமையானார் என்று இலக்கியங்கள் சொல்லுது. அப்போ கட்சிமாறுகளை பார்த்து கோபப்படுகிற கன்னித்தமிழ் நாட்டில் காதலுக்காக சமயத்தையே மாற்றிக்கொண்ட காளமேகம் வாழ்ந்த தேசம் இந்த தேசம்ங்க. கடவுள் கடவுள் உள்ளத்தை கடந்து பார். கடவுள் உள்ளத்தை கடந்தால் காதல், அது கடவுளையும் கடந்த காதல். அருமை ஐயா, அதான் காதலை நாம் வரவேற்கணும். ஏனென்றால் அது ஒரு மதச்சார்பற்ற நடவடிக்கை. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, அங்கேயும் ஏமாறுறது எங்க ஆம்பளைங்களை தானே இருக்காங்க. ஜீன்ஸ் பேண்ட் போட சொன்னீங்க, போட்டனே. ஜிம்முக்கு தான் போக சொன்னீங்க, போனனே. அஜித்துன்னு நான் நினைச்சேன், எனக்கு அல்வாவை கொடுத்து பூட்டிய. இன்னைக்கு காதல் இப்படி இருக்கியா? ஐயா, சகோதரி சொன்ன மாதிரி காதல் பண்றவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. ஐயா, அதான் ஒரு காதலன் காதலிய பீச்சுக்கு வாமான்னு கூப்பிட்டான் அன்போட. காதலி எதுக்கு சொன்னா, பீச்சுக்கு வர்றது சரிங்க, பேசிக்கிட்டே இருப்பீங்க, அப்படியே தோல்ல கை போடுவீங்க நீங்க அப்படின்னா. உன்னை இவன் சொன்னா, சேச்சா அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னா. சரி அது பரவாயில்ல, பேசிக்கிட்டே இருப்பீங்க, அப்படியே கூந்தல நீவி விடுவீங்க லேசா அப்படின்னா. உன்னை இவன் சொன்னா, அப்படி மோசமான பையன் கிடையாதுமா அப்படின்னா. திரும்பவும் சொன்னா, ஆமா பேசிக்கிட்டே இருப்பீங்க, டக்குன்னு நீங்க கையை பிடிப்பீங்க அப்படின்னா. அவ இல்ல இல்ல அப்படிப்பட்ட மட்டமான குடும்பத்துல நான் பிறந்தவன் கிடையாதுமான்னு சொல்றேன்ல, நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேமா, பீச்சுக்கு வா அப்படின்னா. அதுக்கு அவ பதில் சொன்னா, ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னா பின்ன என்ன வெங்காயத்துக்குடா பீச்சுக்கு கூப்பிடுற அப்படின்னா. இன்னைக்கு இப்படியும் காதல் இருக்குதுங்கய்யா. அதைத்தான் திரைப்படத்துல பாட்டுல பதிவு பண்ண, அழகா பதிவு பண்ணாங்க. லிப்ட் கேட்டு வந்த காதல் ஷிஃப்ட் மாறி போனது, சேலை வாங்கி கொடுத்த காதல் காலவாரி விட்டது, ஆபீஸ்ல வந்த காதல் 5 மணிக்கு முடிஞ்சது, அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்ல 6 மணிக்கு நடந்தது. 100 ரூபாய் நோட்டை பார்த்தா, 100 ரூபாய் நோட்டை பார்த்தா காதல் வரும் காலண்டா, ஒரு ஊரா சுத்தி பார்த்தேன், கதைய பார்த்தேன் கேளுடா, கண்ணால பார்த்து பார்த்து வந்த காதல் 100டா, கண்ணியமான காதல் என் காதல் தானடா சகோதரா சகோதரா சகோதரா. கண்ணியமான காதல் இன்னைக்கு இருக்குதுங்க. காதலை நாம தான் போட்டணும். ஏன்னா சர்வ நிச்சயமா அது ஒரு சாதி மறுப்பு நடவடிக்கை. பாரதி வாழ்க்கையில் நடந்த விஷயம். பாரதிதாசனும் பாரதியாரும் நண்பர்கள். பாரதியார் வீட்டுக்கு ஒரு நாள் பாரதிதாசன் போகும்போது சாப்பிட்டீங்களான்னு கேட்டாராம். பாரதி சொன்னாரா, இல்ல நான் பட்டினி நோன்பு இன்னைக்கு அப்படின்னாராம். எவ்வளவோ நோன்பு கேள்விப்பட்டிருக்காங்க, பட்டினி நோன்பு என்னங்க பட்டினி நோன்புன்னு சொன்ன உடனே பாரதி சொன்னாராம், எங்க வீட்டுல என்னைக்குமே கீரைத்தண்டு குழம்பும் கீரைத்தண்டு அவியலும் தாங்க சாப்பாடு, ஏன்னா அதான் சகாயமா கிடைக்கும். அப்போ டெய்லி இதையே சாப்பிட்டதுனால எங்க நாக்கு மரத்து போச்சு, நாங்க ஒரு நாள் முழுவதும் பட்டினி இருந்துருவோம். பட்டினி இருந்துட்டு மறுநாள்
பட்டினி இருக்கும்போது என்ன உணவு கொடுத்தாலும் எங்களுக்கு ருசியா இருக்கும், அதை நாங்க சாப்பிட்டு பசியாத்திக்கிடுவோம், அதனாலதான் பட்டினி நோன்புன்னு சொன்னாரு. பாரதிதாசன் ஒரு கேள்வி கேட்டாராம், அப்ப இந்த உலகத்துல எல்லாமே சலிச்சு போயிருது அப்படித்தானங்கய்யா அப்படின்னாராம். ஆமா ஆமா எல்லாமே சலிச்சு போயிருது அப்படின்னாரு. திரும்ப கேள்வி கேட்டார், சலிப்பே ஏற்படுத்தாத ஒன்று இருக்குதா உலகத்துலன்னு பாரதிதாசன் கேட்ட உடனே பாரதி பதில் சொன்னாராம், சலிப்பே ஏற்படுத்தாத ஒன்று ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் ஆண்டவனினுடைய நினைப்பு. எனக்கு சலிப்பே ஏற்படுத்தாத ஒன்று என்னுடைய மனைவி செல்லம்மாள்னு பதில் சொன்னாயா பாரதி. செல்லம்மாள்னு பதில் சொன்னான். காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர்னு சொன்னான். ஆதலால் காதல் செய்வீர், காதல் நிலை வந்தா சாகாதிருக்க கூடும் சொல்லி பாரதி சொன்னானே. அப்பேற்பட்ட காதலை நான் போற்றுகிறேன். போலியாக வருகிற காதலர்களையும் காதலையும் நான் தூற்றுகிறேன். ஐயா எல்லாருக்கும் வணக்கம். சர்வஜீவ சமத்துவம் சர்வஜீவ ஐக்கியம் அப்படின்னா என்ன தெரியுமா சார்? அதாவது எல்லா உயிரும் ஒண்ணுதான் இந்து மதம் சொல்லுது. மண்ணில் சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படிங்கிற பாட்டு தான் சார். இயேசு பிறந்ததும் வானத்துல தேவதூதர்கள் பாடின முதல் கிறிஸ்துமஸ் பாட்டு. பிறரிடம் அன்பு பாராட்டுபவனும் பிறர் அன்புக்கு பாத்திரமா இருப்பவனே உண்மையான இஸ்லாமியன் அப்படிங்குது குரான். இப்படி எல்லா மதங்களும் அன்பையே போதிக்கிறப்ப மனுஷன் ஒதுக்கிட்டு கடவுளை மட்டும் காட்டினா அது மதம் இல்ல. ஐயா நல்லா யோசிச்சு பாருங்க. கோவிலுங்கிறதும் 3 எழுத்து, சர்ச்சுங்கிறதும் 3 எழுத்து, மசூதிங்கிறதும் 3 எழுத்து. இந்த 3க்கு அடிப்படையா இருக்கிற அன்புங்கிறது 3 எழுத்து. அப்புறம் ஏங்க உங்களுக்கு சண்டைங்கிற 3 எழுத்து, குண்டுங்கிற 3 எழுத்து? இந்த இடத்துல இந்த மதவெறியத்தான் நான் தூற்றணும் சொல்றேன். பாபர் கேட்கவில்லை மசூதி, ராமர் கேட்கவில்லை கோவில். ஏ மனிதா, முதலில் நீ இருக்க இடம் தேடிக்கொள், கடவுள் அவர் இருக்க தானே இடம் தேடிக்கொள்வார். ஐயா இந்த வேதம் விவிலியம் திருக்குரான் இந்த எல்லாத்துக்குமே அடிப்படை அன்பு 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 மட்டுமே. இந்த இடத்துல இந்த மதத்தை தான் நான் போற்றணும் சொல்றேன். மதத்தோட பேரை சொல்லிக்கிட்டு மனுஷனோட ரத்தம் மண்ணில் ஓடுது. இந்த மத